எனது கேள்வி, எனது கணவர் என்னை மிகவும் திட்டுகிறார், சாபமிடுகிறார். நீ அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆவாய், கணவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய், அடிக்கடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் விடுகிறாய் என்று என்னை திட்டுகிறார். எனது தாயார் முதிய வயது அடைந்தவர். எனக்கு ஒரு சகோதரியும் உண்டு, கால் ஊனமுற்ற நடக்க முடியாதவர். இந்த நிலையில் எனது கணவர் வீட்டில் காலையிலும் மதியமெல்லாம் சமையல் முடித்த பிறகு 4 மணிக்குத்தான் தாயார் வீட்டுக்கு வருவேன். பிறகு நைட்டுக்கு கணவர் வீட்டுக்கு போய்விடுவேன். மேலும் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. என் கணவர் எனக்கு எந்த செலவுக்கும் பணம் காசு தருவதில்லை, துணி எடுத்து தருவதில்லை. பெருநாள் அன்றும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் துணி எடுத்து தருவதில்லை, பணம் காசு தருவதில்லை. எனக்கு காலையில் டிஃபனும் வாங்கி தருவதில்லை. எப்பவும் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார். அந்த ஊரில் வந்து டிஃபன்லாம் செய்ய மாட்டாங்க. மேலப்பாளையம் இந்த கடைநல்லூர் மாதிரி ஊடுகளில் தறி வேலையெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி வேலை இருக்கிறனால ஹோட்டல்லாம் வாங்கிக்கிறாங்க போல இருக்கு. டிஃபனும் வாங்கி தருவதில்லை, கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார். கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அவர் விடும் சாபம் என்னை பிடிக்குமா, மறுமையில் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இருப்பாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, இந்த அளவுக்கெல்லாம் ஒருவர் வந்து இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இருக்கிறதானே கேட்குறீங்க. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரி கணவர்கள் எப்படி இந்த காலத்தில் அப்படி கணவர்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீ முதல்ல ஒன்று விளங்கிக்கணும், தாய் தந்தையரை கவனிக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கல. அது ஆம்பளைக்கு மட்டுமா? உனக்கு வந்து எல்லாத்துக்கும் முதலெடுத்துள்ளது தாய்ங்கிறாங்கல்ல, 3 தடவை சொல்கிறாங்களா, அப்புறம் தானே தந்தைங்கிறாங்க. இது ஆம்பளைக்கு மட்டும் உள்ளதா பொம்பளைக்கும் உள்ளதா? அவளும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தானே வந்திருப்பா. அப்போ வந்து ஒரு கணவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் தாய் தந்தையரை கவனிக்கிறது தான் கடமைன்னு நினைக்கிறானே தவிர, அவனுடைய மனைவி அவளுடைய தாய் தந்தையை போய் கவனிக்கிறது என்பது, பார்க்கறது, ஆறுதல் செய்வது, முடிஞ்சால் உதவி செய்கிறதுலாம் அவளுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை தடுக்க கணவனுக்கு உரிமை இருக்குதா? மார்க்கத்துக்கு விரோதமான ஒன்றை கட்டளை கூட கணவனுக்கு ரைட் இருக்குதா? அம்மா வீட்டுக்கு போவாதன்னு சொல்ல முடியுமா? அம்மா வீட்டுக்கு போகிறது அவளுக்கு மார்க்கம் கொடுத்துருக்கிற ஒரு கடமை, உரிமை. அதை செய்யாதங்கிறது பாவம். லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக். படைச்சவனுக்கு மாறு செய்கிற விதமாக படைப்புகளுக்கு கட்டுப்பட தேவையில்லை, புருஷனாக இருந்தாலும் சரி. அப்போ இவன் கணவன் சொல்ல வயது கேட்கணும். அப்போ கணவன் சொல்ல இவன் தான் சாபத்துக்குரிய ஆளாக இருக்கானே தவிர, இவன் தான் அல்லாட்ட தண்டிக்கப்படுவானே தவிர, எப்படா உன் மனைவியை வந்து அவள் அம்மாவை போய் பார்க்கறதுக்கு தடுக்கிற? அவளுக்கு ஒரு அம்மா தானே அது. பெத்த தாயை போய் பார்க்கறதுக்கு அதை ஒரு கேள்வி கேட்குறியேன்னு நல்லா கேட்க மாட்டான். அப்போ வந்து ரசூல்லாவுடைய காலத்தில் அஸ்மாவுடைய அம்மா வந்து இஸ்லாத்துக்கு வரல. அஸ்மாண்டா யார்? ஆயிஷா நாயுடைய சகோதரி. அவங்களுடைய தாயார் வந்து இஸ்லாத்துக்கு வரலன்னொன்னே கடைசியில் இந்த முஸ்லீம்களுக்கும் மக்கா காஃபிருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுல, அந்த அக்ரிமெண்ட் இருந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இங்கேருந்து அங்கே போவாங்க,